ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாம்பாக்கத்தின் பேருந்து நிலையத்தின் முதல் பாகத்தின் தொடர்ச்சி இது. லிஃப்ட்டு வசதிலாம் இருக்கிறது. லிஃப்ட்டுக்கு ஏற்றாப்புலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுன்னு இருக்கிறது, அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆம்புலன்ஸ் வண்டி, காவலர்கள் ரோந்து வாகனம், காவலர்கள்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. மக்களோட குறை என்னன்னு பார்த்தோம்னா, பஸ் ஸ்டாண்டு அருகில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரயில் நிலையம் தங்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆரம்பித்த புதிதில் இந்த பேருந்து நிலையம் போல்தான் குறைகள் இருந்தது. பின் சரி செய்யப்பட்டது. ஒரு மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இவ்வளவு நாள் கோயம்பேடு வியாபாரிகள், கார் ஓட்டுநர் அனுபவித்தனர். இப்போது கிளாம்பாக்கம் மக்கள் அனுபவிக்கட்டுமே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பஸ்லாம் சர்வீஸ் பண்ணுற இடம் இங்கே அமைந்திருக்கிறது. மாற்றம் இருந்தால் நல்லது தானே. ஆட்சி மாற்றம் கொண்டு வரும். அதுபோல் இந்த பேருந்து நிலையத்தை குறை சொல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் சரி செய்யத்தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 2 நாள் ஒரு தரம் இங்கே விசிட் அடிக்கிறார். இங்கே முதல் தளத்தில் எல்லா கடைகளும் அலர்ட் பண்ணியாச்சு. தை மாதம் கடைங்கள்லாம் திறப்பாங்க போல். எனக்கு தெரிந்ததே சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.